புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15 விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இப்போ இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமையே வராதா, தீங்கே வராதா அப்படின்னா வரும். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், அவ்வளோதான். அதுதான் இனி தீங்கை காணாதிருப்பாய்னா நம்மை அழிக்கிற அளவுக்கு எந்த தீங்குக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவில் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களை சுற்றிலும் இருக்கிறாரு. அவர் தேவன் உங்களுக்காக, உங்களுக்கானவராக அவர் இருக்கிறபடினால இனி உங்களை தீமை ஒன்றும் செய்யாது. நீங்கள் அந்த வசனம் எப்போ சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வாசிங்க 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை வாசிங்க. வெட்கப்படாதிருப்பாய். ஆண்டவர் பாருங்க, இதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் கர்த்தர் அந்த ஜனங்களை திட்டிக் கொண்டு வருகிறார். அதாவது அவர் கடுமையாக அவளோடு பேசுகிறார். நீங்கள் அந்த praise the Lord, glory to Jesus 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்க 7ஆம் வசனம் வாசிங்க. என்றேன். அவர் சொல்றாரு, நான் எப்படி தண்டிச்சாலும் அவன் ஒழுங்குக்கு வர மாட்டேங்க ஐயா. அதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் சில வேளையில் அப்படி முரட்டாட்டம் ஆயிடுறாங்க. எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து என்ன செய்கிறாங்க? தங்கள் கிரிகள் எல்லாம் அதிக கேடாக்கினார்கள் அப்படிங்கிறார். இந்த சமயத்தில் தான் கர்த்தர் இந்த வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, என்ன வாக்கு கொடுக்கிறாரு? கர்த்தர் உன் ஆக்கிரைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அப்போ தம்முடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. எப்பொழுதும் அவர்கள் பட்சமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில வேளைகள் நான் சொல்றது முழுக்க பழைய ஏற்பாட்டு காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த ஜனங்களுக்கான காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறேன். அவர்கள் எத்தனை முறை வழி தவறி போனாலும் அவர்களுக்கான தண்டனைகளை சில சமயம் கொடுக்கிறாரு, அவர்களுக்கான தண்டனைகளை பேசுகிறாரு ஆண்டவர். ஆனால் அடுத்து அவர் என்ன செய்கிறாரு? உடனே மாறுகிறார். மாறி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு, இனி என்ன செய்ய மாட்டேன், நீ தீங்கு பூரா பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு அப்புறம் சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, தம்முடைய ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வாதமான ஜனங்களா இருக்கணும், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான். அதுக்கு முக்கியம் என்னன்னா, அவர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதான் முக்கியமான காரியம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் நம்மை ஒன்றும் செய்ய முடியல? அவர் நம்மை விட்டு போக மாட்டார். அவர் இஸ்ரவேலின் பாளையத்தை சுற்றிலும் அவர் இறங்கி அவர் கிரியை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. உலகம் முழுக்க கிரியை செய்கிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பார்க்கும்படியாக கிரியை செய்து கொண்டிருந்தார். அப்படிதானே? வனாந்தரத்தில், எகிப்திலிருந்து வனாந்தர பயணத்தில் வராங்க. வரும்போது அவர்கள் கூடவே வருகிறார். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்க்கிறாரு. அநேக ஜனங்களுக்கு தயவு செய்கிறாரு. அநேக ஜனங்கள் வாழ்க்கையில தண்டனைகளை கொண்டு வருகிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இஸ்ரவேலர்கள் அவர்கள் கண்கள் காண அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர்கள் நடுவில் அவர் இருந்தார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன? அவர் நடுவில் இருக்கிறார்னாவே அவர்களோடு கூடவே அவர் இருக்கிறார். அவர்களோடு கூடவே இருக்கிறார். என்ன பண்ணாலும் சரி அவர் அவர்களை விட்டு விலகுவதில்லை. இதுல உள்ள அநேக வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த காரியங்களை குறித்து சொல்லுகிற வசனங்களாக தான் இருக்கும். 10ஆம் வசனத்தை வாசி. 16
அவர் தண்டனை சொன்னாலும் அடுத்து என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, உன் கைகளை என்ன செய்த, நீ என்ன செய்யறாத, நீ தளர விட்டுற. அப்ப இன்றைக்கு நமக்கு சொல்கிற செய்தி என்னன்னா, உடைய வாழ்க்கையில் தீங்கு வருகிறது போல காணப்பட்ட சகோதரி சொன்னாங்கல்ல, 47,000 என்ன செய்தான்? எடுத்துட்டான். ஆனாலும் கர்த்தர் இன்னும் அவர்களை வச்சிருக்கிறாரு, அவர்களுக்காக உதவி செய்யும்படியாக ஆட்களை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே அப்படிதான். ஏன்னா நான் நிறைய வேலைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வீடு முடிக்கிறப்பெல்லாம் ஒரு சிலர் தானாகவே வந்து அவர்கள், நாங்கள் உங்களுக்கு இத்தனை லட்சம் தாரேன், நீங்கள் பின்னாடி எப்போ முடியுதோ அப்போ தாங்க அப்படின்லாம் சொல்லி தந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம், ஒரு போராட்டம் மழையை போல வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய நடுவில் கர்த்தர் இருக்கிற அப்படினால, உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை மறந்து போகாதீங்க. எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை வரட்டும், ஆனால் நமக்கு நடுவில் இருக்கிற ஆண்டவரை பார்க்க மறந்துடாதீங்க, அவரை விட்டுறாதீங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாத என்றும் உன் கையை தளர விட்டுறாத. தேவன் அப்படிதான் நடத்துவார் தம்முடைய ஜனங்களை. எல்லாமே எப்போதுமே செழிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பதல்ல. சில வேளைகள் என்ன செய்ய, நம்மை தேவன் சகல விதத்தில் பழக்க வைக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரும்போது அவர் சகல விதத்தில் என்ன செய்தார்? பழக்குவித்தார். அவர்களை போர் வீரர்களாக மாற்றினாருங்க. ஏன்னா அவர்கள் போய் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும். அல்லேலூயா. நமக்கும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குகிற அந்த பங்கை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்படிதானா? ராஜ்யத்தை உருவாக்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ராஜ்யத்தை உருவாக்குவது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு நம்ம ராஜ்யத்தை உருவாக்கும்படியாக தான் சபையிலேருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அநேக ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம், விரிவாக்கம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். என்னன்னா அவருடைய ராஜ்யத்தை உருவாக்க, அப்போ அவருடைய ராஜ்யத்தை உருவாக்கும்படியான அந்த ஜனங்கள் அவர்கள் சாதாரண ஜனங்களாக இருக்க முடியாது. எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டே இருந்த பாருங்க, அநேக பணக்கார வீடுகளில் பிள்ளைகள் வந்து ஒன்றும் செய்ய தெரியாதவர்களாக இருப்பாங்க. ஒரு சில வீடுகள் நல்லா இருக்கிறாங்க. நிறைய வீடுகளில் பார்த்தா பிள்ளைகள் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக, செய்ய தெரியாதவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவளுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லை, போராட அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எப்போவுமே போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும். ஆமென். நீங்கள் தடுப்பூசிகள், நான் ஏற்கனவே அதை குறித்து சொல்லியிருக்கிறேன். தடுப்பூசிகள்னா என்ன? தடுப்பூசினா அதை என்ன செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து இப்போ போலியோவுக்கு தடுப்பூசி போட்டாங்கன்னா போலியோ கிருமியை நமக்குள்ளே என்ன செய்கிறாங்க? செலுத்துகிறாங்க. ஏன் செலுத்துகிறாங்க அப்படின்னா, போலியோ கிருமி உள்ளே போய் நமக்குள்ள இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கு, நமக்கு விரோதமாக, நம்முடைய பாடிக்கு விரோதமாக வருகிற காரியங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு சில ஆன்டிபாடிஸ் உள்ளே இருக்குது. அதெல்லாம் எழும்பத்தக்கதாக தான் நமக்குள்ள இப்போது கொரோனா தடுப்பூசி போட்டாங்க. கொரோனா தடுப்பூசி போட்டாங்கன்னா அந்த கொரோனா அதனுடைய கிருமியை தான் உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்புனா உள்ளே போய் என்ன செய்யும்? அது சின்ன அளவில் அனுப்புகிறாங்க. அது உள்ளே போன உடனே நமக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும்? அதை எடுத்து போராட ஆரம்பிக்கும். அப்போ நமக்குள்ள போராட்டத்தின் சக்தி, போராட்ட எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள வந்துவிடும். எனவே இந்த உலகத்தில் நமக்கு அதனால தான் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் போராட்டங்கள் உண்டு, நீங்க மறந்துடாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இங்கே அதான் சொல்றாரு, நடுவில் இருக்கிறார் அவரு, தீங்கை காணாதிருப்பாய், ஆனா நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ என்ன செய்யாத, கைகளை ஏன் அதை வராமே பண்ணிட்டா ஆண்டவர்? ஏன் பயப்படணும்? பயப்படுற காரியம் வந்தாதானே, கைகள் தளர்ந்து போகிறதான காரியங்கள் வந்தாதானே, வராமைய கர்த்தரால பண்ண முடியாதா? ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு ஆன்டிபாடிஸா எழும்பணும். அல்லேலூயா. தீங்கை எதிர்த்து நிற்கிற, அல்லது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய ஒரு சத்ருக்கு எதிரே துருகமாக, பலத்த துருகமா மாற வேண்டும். சங்கீதக்காரர் சொல்றாரு, நீ சத்ருக்கு எதிரே என்ன செய்து பலத்த துருகமாக்கினீர் அப்படிங்கிறாரு. எனவே கேடகமாக, சத்ருக்கு எதிரே ஒரு கேடகமாக மாறணும், பலத்த துருகமாய் மாறணும். சங்கீதக்காரர் சொல்றாரு. அதே போல நம்ம பலத்த துருகமாக சத்ருக்கு எதிரே மாற வேண்டும், போராட்டங்களுக்கு எதிரே மாறணும். போராட்டம் போராடி 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 நமக்கு எல்லா போராட்டங்களும் என்ன செய்யறோம்? அது ஈஸியாகிவிடும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நாம இஸ்ரவேல் ஜனங்கள்
இது கானான் தேசத்துல போய் ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. அதற்காக 40 வருஷம் அவர்கள் என்ன செய்கிறார்? அவர் போராட வைக்கிறாரு. ஆமென். எனவே இந்த காலவேளையில் நமக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் நம்மை சந்தோஷத்துக்கு நேராக நடத்தும், சமாதானத்துக்கு நேராக நடத்தும், ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும், செழிப்புக்கு நேராக நடத்தும், ஆத்தும ஆதாயத்துக்கு நேராக நடத்தும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனவே இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டீங்க. தீங்கு உங்களுக்கு முன்பாக பஸ்பமாகும். தீங்கு உங்களுக்கு முன்பாக அது உடைந்து போகும். தீங்கு உங்களுக்கு முன்பாக அலறி ஓடி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போதெல்லாம் ராஜாக்கள் அலறினாங்க. ஏன்னா அவர்களை பார்த்தல்ல, அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு வல்லமை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. அவளுக்கு உதவி செய்கிற வல்லமை உண்டு. இந்த அந்த சனகரிப் ராஜா வரும்போது அவன் சொல்றான், யுத்தத்தில் மந்திர ஆலோசனை செயல்படும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கிற காரியம் எல்லாம் மந்திரம் போட்டது போல நடக்குது. ஹல்லேலூயா. எப்படி மந்திரம் போட்டது போல ஒரு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பி நின்னா ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படி அற்புதத்திலே நடத்திட்டு வராங்க. அதை கண்டுதான் பயப்படுறாங்க. அவர்களுக்கு பின்பாக ஒரு வல்லமை செயல்படுகிறது. ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அவர் சொல்றாருல, யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் ஏன் விலகி போயிட்டுன்னா உன் கூட கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் வருகிறார். தீங்கு வழிவிடும், நமக்கு தீங்கு எதிர்த்து நிற்கும். ஆனால் நீ செய்யணும், கைகளை தளர விடாதே, நீ பயப்படாதே, முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. கால வை, யோர்தான் விலகும். பெட்டியை தூக்கிட்டு போ, யோர்தான் விலகும். ஹல்லேலூயா. பெட்டியை தூக்கிட்டு கால வை யோர்தான்ல. பெட்டினானது பெட்டினானது அதான் தேவ பிரசன்னம். அல்ல உடன்படிக்கை பெட்டி தானது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தோட நல்லா பாட்டு பாடி ஆடி ஆண்டவரை துதித்து கேஷுவலா இருங்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே அது கேஷுவல் லைஃபா இருக்கணும். ஹல்லேலூயா. பயப்படுறதில்ல, எதை பார்த்தாலும் நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சு துதிச்சு சந்தோஷமா போயிட்டு இருங்க. தீங்கு பெருசா வர்றது போல வரும், ஆனா விலகி போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த வீடு வாங்கினப்போ பேங்க்ல 2-3 காரியத்தை எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சு தான் வீடு வாங்குறோம். ஆனால் திரும்ப கொண்டு வருவான், நீங்கள் இதுக்கு ஒரு 40,000 இன்சூரன்ஸ் பண்ணணும் உங்கள் வீட்டை, அதுக்கு 40,000 அப்படிமா. அந்த இதுக்கு ஒரு 20,000. ஒன்றுமே இருக்காது பைசா. சாதாரண நேரத்தில் இருந்தால் வேற விஷயம், கட்டிடலாம், ஏன்னா கொஞ்சம் பைசா இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சி போட்டிருக்கிறோம். அப்போ சொல்லுவான் அதுக்கு 40,000. எங்கே 40,000 என்னது சாதாரணமாக அந்த நேரத்தில். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்துலையும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து அதை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். 2-3 தினம் அப்படி பெரிய பெரிய அமௌண்ட்டு சொன்னாங்க. எனக்கு என்ன செய்வது, பேங்க்ல போய் சத்தம் போட்டிருக்கேனா, என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, நாங்கள் இருக்கிறதெல்லாம் விற்று கொண்டாந்து வீடு வாங்கினா நீங்கள் புதுசாக 40,000ங்கிறீங்க 20,000ங்கிறீங்களா சாதாரண காரியமா? அவன் அதுக்கெலாம் அசர மாட்டான். இல்லைங்க கட்டித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க. இல்லை இப்போ நீங்கள் கட்டணும்பா. ஆனாலும் கர்த்தர் அதை எல்லாம் தேவைகளை சந்தித்தார். யார்த்தையும் போய் நிற்கவே விடலை ஆண்டவர். ஹல்லேலூயா. அற்புதமாக நடத்தினார். எனவே நான் எது சொல்கிறேன்னா, போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும், தீங்கு வரும். நீங்கள் அது முன்னாடி என்ன செய்யுங்க, உங்கள் காலை எடுத்து வைங்க. தீங்கு உங்களுக்கு முன்னாடி விலகி வழிவிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்னன்னா, நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தடை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, உங்களுக்கு தீங்கு செய்கிறவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கேஷுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேஷுவலாக போங்க, நல்லா துதிங்க. தீங்க மனசுக்குள்ளே வைக்காதீங்க, பிரச்சனை மனசுக்குள்ளே வைக்காதீங்க, அது தூக்கி தூரப்படுங்க.
ஏன்னா உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறாருங்க. அவர் தான் வாக்கு பண்ணுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய்ன்னு. அது மனசுல வைக்க கூடாது. நீ அதையே சிந்திச்சு கொண்டே இருக்க கூடாது. உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் அதையெல்லாம் பார்த்துக் கொள்வார். நீ போய்கிட்டே இரு, நீ போய்கிட்டே இரு. உனக்கு விரோதமா எழும்பின நிழல் அது விலகி போயிட்டு, உனக்கு விரோதமா எழும்பின தீங்கு அது விலகி போயிட்டு. அதான் நம்முடைய விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லைங்க. அவர் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய தீமையா இருந்தாலும் சரி, தேவன் அதை எடுத்து போடுகிறார். அந்த காலவேளையில இந்த மாதம் ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க, இந்த மாதம் சந்தோஷத்தை பார்க்குறீங்க, இந்த மாதம் செழிப்பை பார்க்குறீங்க, இந்த மாதம் மீதம் எடுக்கிறீங்க. இந்த மாத போராட்டங்கள்லாம் என்ன செய்வதுன்னு கலங்கி கொண்டு இந்த போராட்டங்கள்லாம் விலகுகிறத பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரிக்கிறேன். சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் படியே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும்